அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உலகமெல்லாம் ஓங்குக. இதுவரை பிரகாச வளர் பிரமாண்ட உலகிற்கு உழைத்தளித்த சித்தர்கள் அந்த சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல் வாயிலாகவும் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் தயவு வாழ்வு தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிவத்திற்கு உரை விளக்கம் சொற்பொழிவாக வழங்கியுள்ளார்கள். இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 32 சொற்பொழிவாற்றிய நாள் 18/10/1981. இன்று 32வது பாடலுக்கு பொருள் காண்போம். உண்மையிலுள்ளதொரு பொருளதுவே உள்ளிருந்தோங்குவதறிமின் எண்மையில் இலங்கு எழிலுரு யாவும் இந்திரசாலமென்றவற்றில் பெண்மையாமிச்சை பெரிது கொண்டுடலேல் பேசிய உண்மையின் நின்றே தன்மையோடிங்கே தயவினில் வாழ்வீர் சாவையும் ஒழித்திடலாமே. சென்ற வார பாடல் உண்மையில் ஒன்றிடுவீரே என முடிவடைந்து இவ்வார பாடல் உண்மையிலுள்ளதொரு பொருள் அதுவே என தொடங்கப்பட்டுள்ளது. உண்மையிலுள்ளதொரு பொருள் அதுவே உள்ளிருந்தோங்குவதறிமின். உண்மையில் உள்ள பொருள் எது? ஆதியும் அந்தமும் இல்லாத, தோற்றமும் மாற்றமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரே. அந்த ஒரு பொருள் எக்காலத்தும் எவ்விடத்தும் உள்ளது. ஒன்றான பரம்பொருளே புறத்தே பலவேறு தோற்றங்களையும் அறந்த வண்ண பேதங்களை உடைய பொருள்களாக உயிர்களாக தோன்றி சில காலம் இருந்து பின் மறைந்து போகின்றது. இவ்வுண்மையை அகங்கொண்டே இறைவனை முன்னோர் ஒன்று என குறித்தனர். ஒன்று என்பது எண்ணையும் குறிக்கும். ஒன்று என்பது ஒன்றுதல் ஒன்றுபடுதல் என்ற பொருளையும் தருகின்றது. நாம் இறைவனை நோக்கி ஒன்று என கூறினால் அவரும் நம்மை பார்த்து ஒன்று என்று திருப்பிச் சொல்லுவார். காரணம், ஒன்றான பரம்பொருளே அவராகவும் நாமாகவும் இருக்கின்றார். நாம் தேகப்பட்டுடன் தேகமே நாம் என்ற நினைவோடு இருந்து கொண்டுதான் நான் செய்தேன், நான் வந்தேன் என்ற தற்போத உணர்வுடன் வாழ்கின்றோம். ஆனால் நான் ஆக இருப்பதும் இந்த உயிரும் உணர்வும் உடலும் எல்லாமுமே இறைவனின் அருட்சக்தியே என்பதை உணர வேண்டும். உண்மை என்று இங்கே குறிக்கப்படுவது உள் ப்ளஸ் மை. உள் = அகமாகிய ஆன்மா, மை இம் ப்ளஸ் ஐ ஒளிமய = தலைவன் கடவுள். ஆம், ஒவ்வொரு ஆன்மாவின் உள்ளும் தலைவனாக இருந்து விளங்கி கொண்டிருப்பது பரம்பொருள் ஒன்றே. எனவே இப்பரம்பொருள் நம் ஆன்மாவின் உள் விளங்கி கொண்டு நம்மையும் மேனிலைக்கு ஏற்றி இன்ப வாழ்வை வழங்கவே என்னுடன் ஒன்று என அழைக்கின்றார். அகத்தே ஒன்றாகவும் நிலையாகவும் மாறாததாகவும் விளங்கும் இறைவனே புறத்தே பலவாகவும் மாறக்கூடியதாகவும் நிலையற்றதாகவும் தோன்றி விளங்கி கொண்டுள்ளது. இதனை அகம் புறம் என்றும் சிற்சபை பொற்சபை என்றும் சொல்லுவர். சிற்சபை என்பது ஆன்மாலயம். சத்தாக உள்ள பரம்பொருள் தம்முடைய சித்து செயலால் ஒவ்வொரு ஆன்ம சிற்சபையிலும் விளங்கி கொண்டுள்ளார். அப்பரம்பொருளே இம்மகா பிரபஞ்சம் முழுவதுமாக விளங்கும் தன்மையே பொற்சபை என்கிறோம். உள்ளிருந்து உணர்த்தப்பட்டு உணரப்படுவது உண்மையாகும். அது வாய்மொழியாக வெளிப்படுவது வாய்மையாகும். அது உணர்விலும் உயிரிலும் உடலிலும் பரவி செயல்படுவது மெய்மை. உண்மையில் உள்ளது ஒன்றான பரம்பொருள்தான். அப்பரம்பொருளின் தன்மையே அருள் தயவு ஆகும். இறைவனையும் அவரது அருள் தன்மையுமாகிய இரு நிலைகளை ஊன்றிய திருவடியாகவும் ஆடிய திருவடியாகவும் கூறுவர். ஊன்றிய பாதம் ஒவ்வொரு ஆன்மாவின் அகத்தும் நிலையாக விளங்கி கொண்டுள்ளது. ஆடிய பாதம் புறத்தே ஐஞ்சக்தியாக விரிந்து ஐஞ்செயல்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் செயல்கள் நடைபெறுகின்றன. அதனால் இப்பிரபஞ்சம் முழுவதும் தோற்றுவிக்கப்பட்டு அதில் ஒவ்வொரு இயக்கமும் செயலும் நடைபெற்று வருகின்றன.
ஒரு ஆன்மாவைச் சூழ சடபூத உருவங்கள், அதன்பின் தாவரம், உயிரின வடிவங்கள் என பல பல தேகச் சூழல்கள் ஏற்பட்டு மறைந்து இப்பொழுது இம்மனித தேகம் கிடைத்துள்ளது. எத்தனை எத்தனை தேகங்கள் தோன்றினாலும் அவை அழிவுறுகின்றன. ஆனால் ஆன்மா அழிவதில்லை. ஆன்மாவினின்று விரிகின்ற உயிர் சக்தி அடங்கிவிடுகிறது, அழிவதில்லை. மறுபடியும் உயிர் சக்தி விரியும் போது அறிவு விளக்கம், தேகச்சூழல் எல்லாம் ஏற்படுகிறது. கடவுள் உண்மையானது மன அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் அப்பாற்பட்டது. இருப்பினும் மனிதனுடைய இடைவிடாத முயற்சியின் பயனாகவும் பகுத்தறிவின் துணையாலும் கடவுள் ஒருவரே, அது நீயாக இருக்கிறாய் என்றும் ஏகம் சத் தத்துவமசி என்றும் சொல்லி வைத்தனர். அது நீயாக இருக்கிறாய், நானே பிரம்மம் என்று வாயினால் சொல்லியும் மனதால் நினைத்தும் வாழ்வதால் மட்டும் கடவுள் உண்மையை கண்டு உணர்ந்துவிட முடியாது. இன்னும் பல யோகியரும் ஞானியரும் தான் தேக வடிவினர் அல்ல, ஆன்ம வடிவினரே என்பதை உணர்ந்தனர். ஆனால் அந்த ஆன்மாவின் கண் அடங்கி விடுவதே முடிந்த நிலையாக முக்தி இன்பமாக கொண்டனர். இதனால் அவர்கள் தம்மை வேறாகவும் இறைவனை வேறாகவும் கருதி தாம் சென்று இறைவனை அடைவதாகவும் எண்ணி வீண் போயினர். எல்லா பொருள்களாகியும் எல்லா உயிர்களாகியும் நாமாகவும், நாமென்றால் இங்குள்ளவர்கள் மட்டும் அல்ல, இந்த நாட்டில் இந்த உலகத்தில் தவிர எவ்வுலகத்தில் வாழக்கூடிய எவ்வின மக்களாயினும் அவர்கள் எல்லாமாக விளங்கி கொண்டிருப்பதும் ஒன்றான அருட்பெருஞ்சோதியே. அதுவே, அதாவது அகத்தே ஒன்றாகியும் புறத்தே பலவாகவும் விளங்கும் தன்மையை வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள அருள் விளக்க மாலை பாடல் ஒன்றினால் நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் இலங்கு சிவம் ஒன்றே, என் ஆணை என் மகனே இரண்டில்லை ஆங்கே. செவ்விடத்தே அருளோடு சேர்த்து இரண்டெனக் கண்டு அறினீ, திகைப்படையேல் என்று எனக்கு செப்பிய சத்குருவே. அவ்விடத்தே ஒவ்விடத்தே அமர்ந்தது போல் காட்டி, அங்குமிங்கும் அப்புறமும் எங்கும் நிறை பொருளே. ஒவ்விடச் சிற்சபையிடத்தும் பொற்சபையின் இடத்தும் ஓங்கு நடத்து அரசே, என் உரையும் அணிந்து அருளே. அருள் விளக்கமாலை. இப்பாடலில் எவ்விடத்திலும் எந்த உயிரிலும் இலங்குகின்றது ஒன்றான சிவம் அருட்பெருஞ்சோதி எனவும், பின் இறைவனும் அவரது தன்மையாகிய அருளும் சேர்த்து இரண்டு என அறிந்து கொள்வாய் எனவும், கடைசி வரிகளில் சிற்சபையிடத்தும் பொற்சபையினிடத்தும் ஓங்கு நடத்து அரசே என விவரிக்கப்படுகின்றது. இப்பாடலில் ஓங்கு நடத்து அரசே எனவும், இவ்வாற பாடலில் உள்ளிருந்து ஓங்குவது அறிமின் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. ஓங்குதல் என்றால் வளருதல் என்ற பொருள் உடையது. ஆன்ம சிற்சபையில் இறைவன் எப்பொழுதும் நிலையாக விளங்கி கொண்டுள்ளார். அவ்வான்மாவைச் சூழ புறத்தேகங்கள் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும். இறைவன் அகநிலையில் அசையாமல் இருந்து கொண்டே இருக்க புறத்தே பிரபஞ்ச காரியங்கள் செயல்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. எண்மையில் இலங்கு எழிலுரு யாவும் இந்திரசாலமென்றவற்றில், எண்மை என்பது இழிவானது என்ற பொருளுடையது. இப்பிரபஞ்சத்தில் தோற்றுவிக்கப்பட்டுள்ள எல்லா பொருள்களும் உயிரின வடிவங்களும் எத்தனை அழிவோடு அழகோடு இருப்பினும் அவை மாறிவிடுவதும் அழிந்து போகக்கூடியதாகவும் உள்ளன. அப்படியானால் இந்த எழிலுருவங்கள் ஏன் தோற்றுவிக்கப்பட வேண்டும்? கடவுள் உண்மை வெளிப்படும் பொருட்டே இவையெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டு சில காலம் இருந்து பின் மறைந்து போகின்றன. ஆகையினால் இவையெல்லாம் இந்திரஜாலம் என கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றனர். வெறும் அணுக்களாக மட்டும் இருக்கும் பொழுது உண்மை வெளிப்பட வாய்ப்பில்லை. அணுக்கள் பல சேர்ந்து பொருள்களாக தோற்றங்களாக உருவாகும் போதுதான் அதில் ஒரு அழகும் சிறப்பும் வெளிப்படுகின்றது. களிமண் மண்ணாக இருந்தால் அதில் அழகு வெளிப்படுவதில்லை.
அதனை பலவித பொம்மைகளாக்கி வண்ணம் தீட்டி காட்டும்போது அதில் அழகு வெளிப்படுகின்றது. ஆகையால் கடவுள் உண்மையை உணர்ந்து கொள்ள புற தேகச் சூழல்களும் அவசியமாகின்றன. அவசியம் என்பதால் அவற்றின் அழகில் மயங்கி விடுதலோ அதிக பற்றுக்கொண்டு உண்மையை உணராமல் போவதோ பெரும் தவறாகும். பெண்மையாமிச்சை பெரிது கொண்டுடலில் பேசிய உண்மையின் நின்றே. பெண்மை பெண்கூறு என்பது தேகத்தில் அமைந்துள்ள ஐம்புலன்களை குறிக்கும். இந்த புற உடல் பெண்கூறு என்பர். ஏனெனில் சுரோனிதத்தில் உள்ள சத்துப்பொருள் பிருதிவி, அப்பு, தேயு, வாயு என்னும் 4 அம்சங்களை கொண்டது. தேயு = தேகம், வாயு = உயிர்காற்று. இதில் தேகம் மண்கூறு மிக்கது ஆகும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல், அதாவது தேகம் பெண்கூறு என்பர். அதிலும் உடல் தோன்றியது மண்கூறு ஆகும். இவ்வுடல் வளர தேவையான எல்லா உணவுப் பொருளும் தண்ணீரும் மண்ணிலிருந்து கிடைக்கின்றன. எனவே அதன் துணை கொண்டு உருவான உடல் மண்கூறு எனப்படுகிறது. தேகப்பற்று மண்ணாசை என்றும் தேகத்தில் உள்ள புலன் உணர்வுகளால் உண்டாகும் பற்றுதல் பெண்ணாசை என்றும் சொல்லப்படும். வள்ளுவரும் கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள குறள் என்னும் குறட்பாவினால் ஐம்புலன் இன்பங்களும் பெண்கூறாகிய தேகத்தினிடத்தில் அமைந்துள்ளது என்று விளக்குகிறார். இக்கருத்தை திருமந்திர பாடல் ஒன்றினாலும் அறியலாம். கண்ணாக்கு மூக்குச் செவிஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்றுண்டு அண்ணாக்கின் மேலே அகண்ட ஒளி காட்டி பெண்ணாக்கி நம்மை பிறப்பித்தவாறே. திருமந்திரம். அதற்கு மேல் ஆன்மாவினிடத்தே உண்டாகும் நான் என்னும் அகங்கார உணர்வுதான் பொன்னாசை. இம்மூன்றினுள் நடுவாய் அமைந்த பெண்ணாசையே மற்ற 2 ஆசைகளுக்கும் அடிப்படை காரணமாகும். எனவே புலன் இச்சைகளை தவிர்த்தால் மற்ற 2 ஆசைகளும் தானாகவே மறையும். தன்மையோடிங்கே தயவினில் வாழ்வீர் சாவையும் ஒழித்திடலாமே என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு தயவினில் வாழ்வீர் என்ற சொல் தயவில் இருந்து கொண்டு, தயவோடு, தயவை கொண்டு என்னும் பொருள்களில் வருகின்றது. தயவோடு பார்த்தல், தயவோடு கேட்டல், தயவோடு பேசுதல், எந்த செயலையும் தயவோடு செய்தல், இயன்றவரை பிறருக்கு உதவுதல் போன்ற செயல்களை செய்து வாழும்போது தேகம் இருப்பினும் அதன் மீது பற்றுதலோ வெறுப்போ இல்லாத நிலை ஏற்படுகின்றது. உயிர் உணர்விலும் தயவு பெருகுவதால் ஐம்புலன் உணர்வுகளால் ஏற்படும் பெண்ணாசை எனப்படும் புலன் இச்சைகளையும் தவிர்க்கப்படும். தேகமே தான் என்ற நிலை நின்று வாழ்ந்தவர்கள் கடவுள் உண்மையை அறிந்தும் அடையாமலேயே வீண் போயினர். தேகம் தான் அல்ல, தான் ஆன்ம வடிவினர் என்று அறிந்துணர்ந்த ஞானியர் தேகத்தை இழிவு என கருதி வெறுத்து ஒதுக்கியதாலும் ஆன்மாவிலேயே இலயமாகி ஒடுங்கி போனதாலும் அவர்களும் வாழ்வற்று போயினர். ஆனால் இன்று சுத்த தயா சன்மார்க்கம் காட்டும் நெறி நம்மை அகமிருந்து விரிந்து அனகமாக வாழச் செய்யும் நெறியாகும். தேகப்பற்று மன அறிவை சார்ந்தது. உடலுக்கு ஏற்படும் நோய்கள் குறைகள் எல்லாம் என்னதான் மருத்துவம் தந்திரம் மந்திரம் கொண்டு பார்த்தாலும் அதற்கு முன்பே விதிக்கப்பட்டுள்ள விதிச்சட்டத்தை மாற்ற யாராலும் முடியாது. அது நடந்தே தீரும். புலன் பற்றுகள் காரணமாக கவலை, துன்பம் முதலியன ஏற்படுகின்றன. அவற்றை பகுத்தறிவின் துணை கொண்டு ஓரளவு தாங்கிக் கொள்ள முடியுமே அன்றி அவற்றை வெல்ல முடியாது. சிலர் விதியை மதியால் வெல்லலாம் என்பர். அது சாதாரண மதியால் நடக்காது. முழுவதும் அருளால் நிரம்பிய முழு மதியால் தான் வெல்ல முடியும். அடுத்தது ஆன்மப்பற்று, நான் என்னும் தற்போத எண்ணமே ஆகும். இந்த அகங்கார உணர்வை வெறும் மன அறிவு, சாதாரணமான பகுத்தறிவு இவற்றின் துணையால் அடக்கிவிட முடியாது. அருளறிவு ஒன்றினால் மட்டுமே இந்த பற்றுதலை தவிர்க்க முடியும்.
இப்பற்றுகளே ஆணவம், மாயை, கன்மம் என்னும் மும்மலங்களாக சொல்லப்படுகின்றது. ஆணவ மலம் ஒரு ஆன்மாவிற்கு இயற்கையாக அமைந்துள்ள ஒன்றாகும். மாயாமலம் உயிர் உணர்வை சார்ந்தது. மா என்பது அழிதல், யா என்பது உண்டாதல். ஒரு ஆன்மா பக்குவமடைந்து மேனுடையுறும் வரை இந்த அழிவும் தோற்றமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அடுத்தது கன்மமலம். இது புற உடல் பற்று ஆகும். இப்போது 3 மலங்களையும் தவிர்ப்பது எப்படி? மன ஓர்மையினாலும், சத் விசாரத்தாலும், தியானத்தினாலும், நமது சிறநடு விளங்கும் தயவு ஒளியை கண்டு அதனை சார்ந்து கொள்ளல் வேண்டும். சார்ந்து கொண்டால் மட்டும் போதாது. அந்நிலையிலிருந்து ஜீவதையுடன் எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றில் தயவு பெருக ஜீவர்களுக்கு தொண்டு செய்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு வாழ பழகும்போது அந்த ஒளி நிலையிலிருந்தே நமக்கு எல்லாவித ஆற்றலும் கிடைக்கின்றது என்பதை உணர முடியும். அந்நிலையில் அந்த ஒளியே நாம் என்ற எண்ணம் ஏற்பட்ட பின் அந்த ஒளி நிலையிலிருந்து எல்லாவற்றையும் வெறுப்பின்றி நோக்கும்போது புற உலகின் தோற்றமெல்லாம் அகத்திலங்கும் ஒன்றான பரம்பொருளின் அருட்செயலே என்பதை உணர்கின்றோம். இந்த நிலையில் தயவே நமது மெய்யறிவாகவும் உயிர் உணர்வாக விரிந்து உடலிலும் பரவி நம்மை தயாபிரகாச வடிவோடு மரணத்தை வென்று என்றும் பேரின்ப நிலையில் திகழச் செய்யும். உண்மையில் உள்ள ஒன்றே என்றும் இருப்பது. அது அக இயல்பாக இருப்பது ஆம். அவ்வுண்மையே கடவுளும் அவரது தன்மையாகிய, அதாவது அவரை விட்டு பிரியாத இரண்டுபடாத நாமும்தான் தய ஆக உள்ளது. இது ஒருவனது இயல் உண்மை நிலையே ஆம். இந்நிலை நின்று உலகுயிர் திரள் எல்லாம் ஒளிநெறி பெற்றிட தயவு செய்து கொண்டு வாழ்வது சுத்த சன்மார்க்கியின் நித்திய ஆனந்த வாழ்வாம். இதைத்தான் சாகாதவனே சன்மார்க்கி என நம் வள்ளற் பெருமான் உரைத்த அருள் வாக்காகும். ஓங்குக தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.